எங்க குப்பத்துல இருக்கிற ஒவ்வொரு தாய் தகப்பனும் என்ன அவங்க சொந்த பிள்ளையா நினைக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் என்ன கூட பிறந்த பொறுப்பா நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேணாமா? செய்யணும் ஃபாதர். எப்படி? யோசிச்சுட்டு இருக்கேன் ஃபாதர். நம்ம ஆளுங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைக்க தெரியும், ஆனா அதுல பல பேருக்கு ஒழுங்கா பிழைக்க தெரியாது. எல்லாரும் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும். எப்படியாவது கஷ்டப்பட்டு வீட்டை கட்டணும் ஃபாதர். வர ஃபாதர். மற்றவங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு வெளியே தான் மழை பெய்யும், ஆனா எங்களுக்கு வீட்டுக்குள்ளேயும் பெய்யும். ரோட்ல ஓடுற தண்ணி விருந்தாளி மாதிரி வீட்டுக்குள்ளலாம் வந்துடும். போகும்போது மலேரியா கால்ரான்னு இந்த நோயெல்லாம் கொடுத்துட்டு போகும். அடிக்கிற மழையிலையும் காத்துலையும் புள்ள குட்டிகளை கையில ஒண்ணு காலில் ஒண்ணுமா இழுத்துக்கிட்டு எங்க கார்பரேஷன் ஸ்கூல்ல போய் ஆடு மாடு மாதிரி ஒண்டிக்கிட்டு கவர்மெண்ட் கொடுக்குற சாப்பாடு போட்டதுக்காக கையேந்தி நிற்போம். வெயில் காலத்துல சொல்லவே வேணாம். எப்போ தீப்பிடிக்கும் எப்படி தீப்பிடிக்கும்னு எங்களுக்கே தெரியாது. ஆனா தீபாவளி பொங்கல் மாதிரி எங்க குப்பை எரியறதும் வருஷம் தவறாம நடக்கும். இல்லம்மா? இதுதான் ஃபாதர் எங்க வாழ்க்கை. இந்த அவலத்துல இருந்து விடுபடணும்னா வெயில் காலத்துல எரியாத மழை காலத்துல ஒழுகாத ஒரு வீடு வேணும். அப்படி சொந்தமா ஒரு வீட்டை கட்டிட்டு தான் கல்யாணம். நல்ல விஷயம். ஒவ்வொரு மனுஷனுக்கும்